வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 1 மற்றும் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சூரியன் புறவெளியில் நடைபெற்ற ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்திய முதல் விண்கலம் எது? இதற்கான ஆன்சர் ஆதித்யா L1. அவன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே முதல் முறையாக சூரியனுடைய புறவெளியில் நடைபெற்ற ஒளி வெடிப்பை நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். ஆதித்யா L1 அப்படிங்கிற விண்கலம் மூலமாக தான் இந்த சாதனையை நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஒளி வெடிப்பிற்கு அவங்க கிர்னல் அப்படிங்கிற பெயரை வச்சுருக்காங்க. ஆதித்யா L1 வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த சாதனையை படைத்திருக்கோம். இந்த விண்கலத்துடைய ஸ்வீட் அப்படிங்கிற கருவி தான் இதை காட்சிப்படுத்தியிருக்கு. ஸ்வீட் இதோடைய விரிவாக்கம் சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படிங்கிறது தான். ஆதித்யா L1 அப்படிங்கிற திட்டம் இது பார்த்தீங்கன்னா PSLV C57 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக நம்ம விண்ணில் செலுத்தியிருந்தோம். இது கரெக்டாக L1 அப்படிங்கிற ஒரு புள்ளியில் தான் நிலை நிறுத்தப்பட்டு இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் இது ஆதித்யா L1 அப்படின்னு சொல்கிறோம். L1 அப்படின்னா லெக்ராஞ்சி 1 அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த விண்கலம் இதை நம்ம 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தியிருந்தோம். இது 127 நாட்கள் பயணம் மேற்கொண்டு கரெக்டாக 2024ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி அந்த இடத்துல போய் சேர்ந்துச்சு. L1 அப்படிங்கிற பாயிண்டில் போய் சேர்ந்துச்சு. அடுத்தது, தமிழ் செம்மல் விருதுகள் எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் 2015. தமிழ் செம்மல் விருது இது பார்த்தீங்கன்னா இப்போ 2023ஆம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருதுகள் வழங்கியிருக்காங்க. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்ட 38 பேருக்கு தமிழக அரசு இதை வழங்கியிருக்காங்க. 2015ஆம் ஆண்டுலேருந்தே இதை வழங்கிட்டு இருக்காங்க. மாவட்டத்திற்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி வழங்குறாங்க. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 38 மாவட்டங்கள் இருக்குது. அதனால 38 பேருக்கு இதை வழங்கியிருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிசு தொகையாக ரூபாய் 25,000 வழங்கியிருக்காங்க. நம்ம தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் யார் அப்படின்னா அருள் அப்படிங்கிறவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உலக தமிழராட்சி மையத்துடைய தலைவராக ஒருத்தரை தேர்வு பண்ணியிருந்தாங்க. அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, எந்த தினத்தை மக்கள் மருந்தகம் தினம் என மத்திய அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் மார்ச் 7. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 7ஆம் தேதியை மக்கள் மருந்தகம் தினம், ஜன் ஔஷாதி திவாஸ் அப்படின்னு 2019ஆம் ஆண்டே மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு நம்ம 7வது ஜன் ஔஷாதி திவாஸை வந்து கடைபிடிக்கிறோம். மக்கள் மருந்தகங்கள் இதில் வந்து ரொம்ப குறைந்த விலையிலேயே நமக்கு மருந்துகள் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் மருந்தகம் அப்படின்னு ஒரு திட்டம் கூட தொடங்கி வைத்திருந்தாங்க. அதுவுமே இதே மாதிரி தான். ஓகேவா, இப்போது வணிக பெயர் கொண்ட மருந்துகள்லாம் இருக்கும்ல, அதை விடைக்கும் இங்கே 50%லேருந்து 80% வரைக்கும் குறைவான விலையிலேயே மருந்துகள் எல்லாம் விற்கிறாங்க. இப்போ இது குறித்து ஒரு வார கால விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்திருக்காங்க. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இதை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இதில் பிரச்சார ரதம், அப்புறம் 10 வாகனங்கள், இதோடைய சுற்றுப்பயணம் இதெல்லாம் வந்து புதுடெல்லியில் தொடங்கி வைத்திருக்காங்க. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான JP நட்டா அவர்கள் தான் இதை தொடங்கி வைத்திருக்காரு. இப்போது இந்த மக்கள் மருந்தகம் இதை பற்றி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இதை சுருக்கமாக PMBJP அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மை கேட்டு தான் ஆன்சரில் வந்து நமக்கு எழுத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், 2008ஆம் ஆண்டே அப்போதைய காங்கிரஸ் அரசினாலேயே இது தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டு மறுபடியும் பாஜக அரசு இதை மறுகட்டமைப்பு பண்ணி மறுபடியும் இதை வந்து வேகமாக நிறைய இடங்களில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து மூலக்கூறு மருந்துகள் கிடைக்கும். மூலக்கூறு மருந்துகள் அப்படின்னா ஒரு பிராண்டான மெடிசனில் என்னென்ன மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே வைத்து அவங்க பிராண்ட் இல்லாத மெடிசனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னா, இப்போ ஒரு பிராண்டான மெடிசனை பண்ணுறதுக்கு R&D பண்ண வேண்டியது இருக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இதே ஃபார்முலாவை வச்சு இவங்க யூஸ் பண்ணி இதை பண்ணுறதுனால அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்கான தொகை வந்து பண்ண வேண்டாம். அந்த தொகை வந்து நமக்கு மிச்சம் தானே. அதனால் குறைந்த விலையிலேயே இந்த மருந்துகள் எல்லாம் விற்க முடியுது. இந்தியாவில் 15,000 மக்கள் மருந்தகங்கள் செயல்பாட்டில் இருக்குது. இதில் மக்கள் மருந்தகங்கள்லாம் 2000க்கும் அதிகமான வகையான மருந்துகள் கிடைக்குது. அதே மாதிரி 300 வகையான அறுவை சிகிச்சை உபகரணங்கள் கூட கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி நேரடியான கிளாஸுமே இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே வந்து படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம்.
அடுத்தது நெக்ஸ்ட் உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. புதுடெல்லியில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவ் நடைபெற்றிருக்கு. புதுடெல்லியில் பாரத் மண்டபத்தில் தான் நடைபெற்றது. இது புத்தாக்கம் தொடர்பான மாநாடு. நிறைய தனியார் நிறுவனங்கள் நடத்துகிற ஒரு மாநாடு தான் இது. இதில் நம்முடைய பிரதமர் மோடியுமே கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டு நியூஸ் எக்ஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற உலக தொலைக்காட்சியை அவர் நிறுவியிருக்காரு. அப்புறம் பிரதமர் மோடி மகா கும்பமேளா பற்றி பேசியிருந்தார். இது பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு ஜனவரி 13 ஆரம்பித்து 2025 ஆண்டு பிப்ரவரி 26 வரைக்கும் நடைபெற்றது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதில் 66.21 கோடி மக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் யார்? இதற்கான ஆன்சர் அமுதா. இப்போ நம்ம ஏரியா எல்லாமே இந்த தென்மண்டலம் இந்த பகுதிக்கீழே தான் வருது. ஓகேவா? அப்போ இதோடைய முதல் பெண் தலைவராக ஒருத்தங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேர் தான் அமுதா அப்படிங்கிறவங்க தான். இதற்கு முன்னாடி தலைவராக பாலச்சந்திரன் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அவர் இப்போ பணி ஓய்வு பெற்றுட்டார். இந்த அமைப்புடைய முதல் பெண் தலைவராக இப்போ அமுதா அப்படிங்கிறவங்கள தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்க டாக்டர் வில்ஹோ வைசாலா அப்படிங்கிற விருது பெற்றிருக்காங்க. அந்த விருது பெற்ற முதல் இந்தியர் இவங்க தான். ஓகே, இந்த டாக்டர் வில்ஹோ வைசாலா அப்படிங்கிற விருது இது உலக வானிலை அமைப்பு சார்பில் வழங்கப்படுற உயரிய விருது. வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வழங்குற ஒரு மிக உயரிய விருது தான் இந்த ஒரு விருது. அடுத்தது எந்த ஆண்டு பழைய வாகனங்களுக்கு இனி பெட்ரோல் கிடையாது என டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 15. அதாவது 15 ஆண்டு பழைய வாகனங்களுக்கெல்லாம் இனி பெட்ரோல் கிடையாது அப்படின்னு டெல்லி அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த மார்ச் 31 இந்த ஆண்டிலிருந்து பெட்ரோல் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா பழைய வாகனங்கள்னால அதிகமான காற்று மாசுபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் பங்குகளில் எல்லாம் ஒரு கருவியை பொருத்தி 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்கள் எது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாடி சிஎன்ஜி பேருந்துகளில் ஒரு 90% நீக்கிட்டு அதுக்கு பதிலாக மின்சார பேருந்துகளை அங்கே டெல்லியில் கொண்டு வர போகிறாங்க. இப்போ கவர்மெண்ட் பஸ்லாம் இருக்குல்ல, அதில் சிஎன்ஜி பஸ்ஸஸில் ஒரு 90% எடுத்துட்டு அதுக்கு பதிலாக மின்சார பேருந்துகளை கொண்டு வர போகிறாங்க. டெல்லியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கிறவர் மின்ஜிந்தர் சிங் சிஸ்ரா அப்படிங்கிறவர். இவருடைய பேர் நமக்கு அவ்வளோ தேவையில்லை, சும்மா பார்த்து வச்சுங்க. அடுத்தது 2024-25 நிதியாண்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி வட்டி எவ்வளவு சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 8.25%. இப்போது இபிஎஃப் அப்படிங்கிறது, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது, இது என்ன அப்படின்னா தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவாங்கல்ல அவங்களுக்கான பிஎஃப் தான் இது. அவங்களுக்கான பென்ஷன் தான் இந்த இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. அதை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு. இப்போது தொழிலாளர்களுடைய மாத சம்பளத்தில் கொஞ்சம் தொகையை எடுத்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிஎஃப்காக பிடிக்கிறாங்க. அதற்காக வட்டியுமே வழங்குறாங்க. அந்த வட்டி இப்போ 8.25% போன நிதியாண்டில் இருந்தது. இப்போது அதே தான் இந்த நிதியாண்டுக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? 1977 இந்த டைமில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் இது 8% நிர்ணயிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2023-24 நிதியாண்டில் 8.25% அளவுக்கு உயர்த்தப்பட்டது. இப்போ மறுபடியுமே அதையே நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022 செப்டம்பர் 15. புதுமை பெண் திட்டம் இது 2022 ஆண்டு செப்டம்பர் 15 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துடைய முழு பெயர் என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க, புதுமை பெண் திட்டம் யாருடைய பேர்னால செயல்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இவங்களுடைய பேரில் தான் செயல்படுத்துகிறாங்க. இது சென்னையில் தான் தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெற பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலுவாங்கல்ல மாணவிகள், இவங்களுக்கு உதவித்தொகை வழங்குற ஒரு திட்டம் தான் இது. மாதம் ரூபாய் 1000 வழங்குறாங்க. இப்போது எதனால் இந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கல்லூரிகளில் மாணவிகள் சேர்க்கை இதனால் இந்த திட்டத்தின் மூலமாக 34% அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போது தெரிவித்திருக்காங்க. அடுத்தது ஒரு தலைமுறையில் அதிக வருமானம் ஈட்டும் பொருளாதாரமாக உருவெடுத்தல் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் வேர்ல்டு பேங்க். இப்போது உலக வங்கி பார்த்தீங்கன்னா
நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் தொடர்பாக ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதற்கு அவங்க டைட்டில் என்ன வைத்திருக்காங்கன்னா, ஒரு தலைமுறையில் அதிக வருமானம் ஈட்டும் பொருளாதாரமாக உருவெடுத்தல் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிகமிங் எ ஹை இன்கம் எக்கனாமி இன் எ ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி. இது இந்தியாவுடைய பொருளாதாரம் குறித்த அறிக்கை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2000ஆவது ஆண்டிலிருந்து 2024ஆவது ஆண்டு வரைக்கும் இந்தியா சராசரியாக 6.3% அப்படின்ற மாதிரி பொருளாதார வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000ஆவது ஆண்டிலிருந்து இந்திய பொருளாதார வளர்ச்சி 4 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடிபி பெர் கேபிட்டா இது பார்த்திங்கன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில், அதாவது 2000ஆவது ஆண்டிலிருந்து 2024ஆவது ஆண்டு வரை இந்த காலகட்டத்தில் உலக வருமானத்தில் இந்தியாவுடைய பங்கு 1.6%லிருந்து 3.4% வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2047 உலகத்துடைய மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாகணும் அப்படின்னா சராசரியாக நம்முடைய வளர்ச்சி 7.8% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஏற்கனவே வல்லரசாகணும் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்குது. 2047ஆவது ஆண்டில் வல்லரசாகணும் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்குது. அந்த மாதிரி உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக இந்தியா மாறணும் அப்படின்னா நமக்கு 7.8% வளர்ச்சி தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்படி நம்ம ஒரு நிலைமையை அடையணும் அப்படின்னா நாட்டுடைய மொத்த தேசிய வருமானம் கிராஸ் நேஷனல் இன்கம் இது 8 மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 20 ஆண்டுகள் தொடர்ந்து வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் உலக வங்கி வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது சில ஷார்ட் அண்ட் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்காரு. இது என்ன அப்படின்னா, இப்போ உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இருக்குல்ல, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இங்கே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு போட்டியிடாமல் நியமனம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியமனம் அப்படின்னா சும்மா நம்ம அப்பாயின் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கான ஒரு குரலாகவும் அந்த மீட்டிங்கில் யாராவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதற்கான சட்ட திருத்தம் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் 1998 அப்படிங்கிற சட்டம் திருத்தப்படும். அதே மாதிரி தமிழக ஊராட்சி சட்டம் 1994 அதையுமே திருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். புக்குடைய பேர் தியாஸ்லயி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் எழுதின புத்தகம். இது அவருடைய சுயசரிதை நூல், அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அவரே எழுதின ஒரு புத்தகம் தான் இது. இவர் பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர். 2014ஆவது ஆண்டு மலாலா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றாங்கல்ல, அப்போவுமே இவரும் பெற்றிருந்தார். உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். சிவில் கணக்கு நாள் இது மார்ச் 1ஆம் தேதி. இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த அமைப்புடைய 49வது நிறுவன தினம் தான் இந்த ஒரு தினம். இந்த அமைப்பு 1976ஆவது ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. நம்ம இந்தியாவில் கணக்கு அப்புறம் தணிக்கை இதெல்லாம் செய்கிற அமைப்பு தான் இந்த ஒரு அமைப்பு. அடுத்தது பூஜ்ய பாகுபாடு தினம், இது மார்ச் 1ஆம் தேதி. ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே. இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பாகுபாடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. இங்கே எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னா, எய்ட்ஸ் நோயாளிகள் அவங்களால சில பாகுபாடெல்லாம் சந்திக்கப்படுது. இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா, சிலருக்கெல்லாம் எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலே அவங்கள வந்து இந்த சமூகம் அப்படியே தள்ளி வச்சுருவாங்க. ஊருக்கு வெளியில் ஒரு வீடு எடுத்து அவங்கள தங்க சொல்லுவாங்க, பொது இடத்துல வந்து வர விட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பாகுபாடு வந்து பண்ணுவாங்க. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். யுஎன் எய்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த தினத்தை 2014ஆவது ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி ஏற்படுத்தியிருந்தாங்க. இதுவே உலக எய்ட்ஸ் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 1ஆம் தேதி. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். சூரியனின் புறவெளியில் நடைபெற்ற ஒளிவெடுப்பை காட்சிப்படுத்திய முதல் விண்கலம் எது? இதற்கான ஆன்சர் ஆதித்யா L1. அடுத்தது தமிழ் செம்மொழி விருதுகள் எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் 2015. அடுத்தது எந்த தினத்தை மக்கள் மருந்தகம் தினம் என மத்திய அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் மார்ச் 7. அடுத்தது நெக்ஸ்ட் உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் யார்? இதற்கான ஆன்சர் அமுதா. அடுத்தது எத்தனை ஆண்டு பழைய வாகனங்களுக்கு இனி பெட்ரோல் கிடையாது என டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 15. அடுத்தது 2024-25 நிதியாண்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி வட்டி எவ்வளவு சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 8.25%. அடுத்தது புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022 செப்டம்பர் 15. அடுத்தது
ஒரு தலைமுறையில் அதிக வருமானம் ஈட்டும் பொருளாதாரமாக உருவெடுத்தல் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் வேர்ல்டு பேங்க். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.